கேட்கவில்லை என்று கர்த்தாவே இந்த இடத்துல விசுவாசத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ உடனடியாக பதில் கொடுக்கிற தேவன் ஏசப்பா. நீ மிகவும் பிரியமானவர். அதனால் வேண்டிகளை தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவனை கரம் பிடித்து சொல்லுங்க, ஈசப்பா சோதரம் 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 சோதரம். தகப்பனே, இப்பொழுது தாவே உங்களுடைய பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையில் போய் மாற்றினான்னு சொன்னீங்களப்பா. இப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. அவர்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க சுவாமி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னீங்களப்பா. விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறாங்க, இதுவரை இந்த காரியம் நடக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, இன்னைக்கு கிடைக்கணும் ஏசப்பான்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு கேட்கிற நீங்க கொடுங்கப்பா. விசுவாசிக்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானது கூடாத காரியம் சொல்லிக்கிறீங்க. விசுவாசத்தோடு கேட்கிறாங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுதுன்னு சொன்னீங்களே, பயப்படாதே, திடமனதாக இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே. ஆமே ஆமே. இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டீங்களே, நன்றி. பிறருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கையை பிடிச்சிருக்கிற ஒவ்வொருவரும் பிறருக்காக ஜெபிக்கிறாங்க சுவாமி. அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க. வருகிற நாட்கள் அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. காரியம் ஒன்றுமில்லை.